உளவியல் ரீதியா மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை தான் ஏற்படுத்தும். அவங்களுடைய எதிர்காலம் இன்னும் தள்ளி தள்ளி போய் அவங்களுடைய எக்ஸாம் எழுத முடியாதபடி அவங்களுடைய ஃபியூச்சர் பாதிக்கப்படும். இப்போ 4 பொதுமக்களுங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் மறியல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது எக்ஸாம் எழுதப்படலாம். பசங்க வந்து அடுத்த எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் டைம் வரும். அதான் கேன்சல் பண்ணது தப்பு தான். இருந்தாலும் பசங்க வந்து படிப்பு கண்டிப்பாக வேணும். அவங்களுக்கு அதுக்கு மேலே இவங்களால ஒன்றும் பண்ண முடியல கவர்மெண்ட்டுங்கிறது தான் சொல்லி தெரிய வேண்டாம். ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட். ஆட்சி வந்து எதுவுமே பண்ணலை, ஒன்றுமே பண்ணல தான். என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம் இது? ஆட்சி வேற யாருன்னா மாற்றி போட்டால் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. வரலாற்றிலேயே முதல் முறையாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ங்கிறது வந்து இந்த திமுக அரசுல இவங்களுடைய ஆட்சி காலத்துல வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. லாஸ்ட் சண்டே வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தேர்வு மைய குளறுபடி நடந்திருக்கு, குறிப்பா சென்னையில தலைநகரத்துல நடந்திருக்கு. அதனால இந்த எக்ஸாமே கேன்சல் பண்ண வேண்டிய நிலைமை வந்திருக்குது. நிறைய பேர் பார்த்துருக்கோம், 15 மணி நேரத்துக்கு மேலே படித்தவங்க இருப்பாங்க, வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க, தேர்வு மையம் அவங்க மாவட்டத்தில் கிடைக்காம இங்கே வந்து அட்டன் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு குளறுபடி நடந்து எக்ஸாமே கேன்சல் பண்ணப்படுதுன்னா அவங்களுடைய எதிர்காலம் என்னவானே ஆகும்? எதிர்காலம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ன்றது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவு அது. அதாவது ஒரு அரசு வேலைன்றது ஒரு கனவு. அந்த கனவுக்கு இருக்கிற அந்த வழியான அந்த எக்ஸாம் வந்து இவங்க ரத்து பண்ணுறது வந்து சரியான ஒரு விஷயமா இல்லை. ஏன்னா இதனால் வந்து பல மாணவர்களுக்கு வந்து ஒரு பாதிப்பும், அவங்களுடைய அவங்களுடைய லட்சிய பாதை வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ நடக்கும் ஒரு 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 திட்டமே அவங்களுக்கு வந்து கெடுதல் மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆனால் அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து எதனால் இதுக்கு மாற்றாக என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத வந்து எல்லா மாணவர்களுக்கும் தெரிவித்து அதை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நல்லது. ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னாக்கா டெஃபினட்டாக அது மறுபடியும் ரீஷெடியூல் தான் பண்ண போகிறாங்க. ஸோ மேபி அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்ன லேப்ஸஸ் இருந்திருக்குன்னு தெரியல. ஸோ ப்ராப்ளி மறுபடியும் அவங்க வந்து இது பண்ணுறப்போ தே கேன் கோ ஹெட். ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து அது நின்று போய்க்குதுங்க. அதை வந்து வச்சுட்டு வந்து அடுத்த இதான் கண்டினியூ நடக்க தான் போகுது, நடக்காத இருக்க போகுது. மனுஷன் வந்து தைரியமாக இருந்து பசங்க வந்து அடுத்த எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் டைம் வரும். அதான் இது வந்து அறிவு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். தயவுசெய்து கடவுள் நம்பாதீங்க. கடவுள்ன்றது அறிவு தான் தாய், அறிவு தான் தகப்பன், மூளை தான் தாய். அதனால் வந்து இது வந்து அறிவுடைய வேலைங்க இது. அதனால் வந்து யார் மனசோர்வடையாத கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணான நேரம் நினச்சிக்கணும். நம்ம இப்போ 4 பொதுமக்களுங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் மறியல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது எக்ஸாம் எழுதப்படலாம். இது வரைக்கும் படிச்ச அவங்களோட எதிர்காலம் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் இப்போ இது என்ன மாதிரி ஒரு 4 பேர் எல்லாம் ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணலாம். அவங்களுடைய எதிர்காலம் இன்னும் தள்ளி தள்ளி போய் அவங்களுடைய எக்ஸாம் எழுத முடியாதபடி அவங்களுடைய ஃபியூச்சர் பாதிக்கப்படும். தட்ஸ் ஏன்னா ஏஜ்னு ஒன்று இருக்குது, அவங்களுடைய எய்ம்னு ஒன்று இருக்குது. சீக்கிரம் முடிச்சு எத்தனையோ ஃபேமிலியோடைய சர்க்கம்ஸ்டன்ஸில் அவங்க வேலைக்கு போகணுங்கிற நிர்பந்தத்தில் இருப்பாங்க. அதனால் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது குழந்தைங்களோட மாணவர்களுக்கு டிப்ரெஷன் வரும். ஏன் இப்படிலாம் நடக்கிறது, சீக்கிரம் எழுதி பாஸ் பண்ணணுன்னுட்டு. இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் அது கேன்சல் பண்ணுறது இட்ஸ் நாட் ஃபேர். அது நல்ல இது கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அதை இது பண்ணியிருக்கணும். அதாவது அதை சரி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரும் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேன்சல்னு சொன்னாக்கா, அதுவும் ஒரு வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு அந்த இதெல்லாம் கஷ்டங்கள்லாம் வேறு இருக்குது. வந்துட்டு போகிற செலவு அதையும் பார்க்கணும். இல்லை ஃபினான்ஷியல் இதுவும் எத்தனை பேருக்கு க்ரைசிஸ் இருக்குது. கேன்சல் பண்ணது தப்பு தான். இருந்தாலும் பசங்க வந்து படிப்பு கண்டிப்பாக வேணும். கேன்சல் பண்ணால் நிறையா பசங்க பாதிக்கப்படுவாங்க. அதனால் அவங்க அதுக்கு பொறுப்பெடுத்து தான் அரசாங்கம் செய்யணும். ரீ எக்ஸாம் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மற்ற மாவட்டங்கள்ல வந்து தேர்வு நடக்க ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டார்ட் ஆயிருச்சு எக்ஸாம். இவங்க வந்து குளறுபடி காரணமாக வந்து போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எக்ஸாமே கேன்சல் பண்றாங்க. அப்படின்னா அரசுக்கு வந்து என்ன நடக்குதுங்கிறதே தெரியாம இருந்திருக்குதா? அரசுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும், ஆனால் மாணவர்கள் மேலே கொஞ்சம் நலன் செலுத்தி, அதாவது மக்கள் மேலே கொஞ்சம் நலன் செலுத்தி இதை வந்து மற்ற எப்படி நீங்கள் சொல்கிற மற்ற ஸ்டேட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அடுத்து உடனடியாக அவங்களுக்கு வந்து தேர்வு நடத்துறதுன்றது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை விட்டும் விதமாக இருக்கும். இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்ஸஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ ஒரு தேர்வு நடத்துகிறாங்கன்னாக்கா அதுக்கான சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்ஸ், பேக்ரவுண்ட் திங்ஸ் பண்ணி தான் ஆகணும், புரியுதா? ஸோ அங்கே வந்துட்டு என்ன நடந்திருக்குன்றது நமக்கு தெரியல. மேபி அதில் ஏதாவது இது இருந்திருக்கலாம், மெஸ்அப் இருந்திருக்கலாம். பட் அதுக்காக ரீஷெடியூல் தானே பண்ண போகிறாங்க, அதுக்காக டோட்டலாக கேன்சல் பண்ணல இல்லையா? அவங்களுக்கு அதுக்கு மேலே இவங்களால ஒன்றும் பண்ண முடியல கவர்மெண்ட்டுங்கிறது தான். அது வந்து சொல்லி தெரிய வேண்டாம், அது ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட்.
அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. கிராமத்தில் நடந்திருந்தா கூட ஒரு இது இல்லை, தலைநகர்லேயே நடக்கிறப்ப என்ன பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி இல்லை. திமுக ஆட்சிக்கு வரும்போதே வந்து நாங்க இத்தனை லட்சம் வேலை செய்கிறோம் நாங்கள். வாய்ப்புகள் ஆமாங்க. கொடுப்போம் ஆனால் ஒன்றுமே அப்படின்னாங்க. பண்ணல. ஆட்சி வந்து எதுவுமே பண்ணலை. ஒன்றுமே பண்ணல தான். என்ன எங்களுக்கே காரணம் தெரியுது. நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம் இது? ஆட்சி வேற யாருன்னா மாற்றி போட்டால் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கும். வேற ஆட்சி வந்து வேற நல்லா ஆட்சி வந்து இருக்குங்களா? டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஒரு முக்கியமான எக்ஸாம்லயே உங்க ஒழுங்கா நடத்த முடியலன்னா வேற என்ன வேற எக்ஸாம் என்ன நடத்திட பண்ணுவாங்க? போறாங்க? கண்டிப்பாக. ஆனால் இது எக்ஸாம் எழுதி தான் ஆகணும் பசங்க. ஏன்னா படிச்சு எவ்வளோ பணங்க காசை கொடுத்து இதை கொடுத்து அதை கொடுத்து பேரண்ட்ஸுக்கு நகையை வச்சு இதை வச்சு பசங்களை படிக்க வைக்கிறாங்கல்ல. கண்டிப்பாக அதை நான் பண்ணி தான் ஆகணும். உளவியல் ரீதியாக மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை தான் ஏற்படுத்தும். இதனால வந்து பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பத்திலே வீட்டிலேயே கூட அவங்களால வந்து கரெக்டான பதில் சொல்ல முடியாது. இல்லை அவங்க படித்த டியூஷன் ஆர்எல்ஸ் வேற எங்கேயாவது அவங்க பொது இடத்துல ஸ்பெண்ட் பண்ணியிருக்க பணமெல்லாம் அது வேஸ்ட்டு தான். ஸோ அது உளவியல் ரீதியாக பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால அரசாங்கம் தான் அதுக்கு உடனடியாக இதை பண்ணணும். அகாடமிக்கலி மட்டும் இல்லை, நீங்கள் வந்து மனசளவில் கூட தைரியமாக இருக்கணும். அதுதான் ட்ரெயின் அப் பண்ணுது. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா அவங்க வந்து ஜஸ்ட் அகாடமிக்கலி குவாலிஃபைடாக இருக்க மாட்டாங்க, மனதைரியமும் இருக்கும். அதாவது எது நடந்தாலும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அது வந்து சகிச்சுக்கிட்டு மேலே வர்றது தான் அதோட சேலஞ்சு. ஸோ அந்த லெவலில் மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக நான் இது பார்க்கல. டெஃபினெட்லி இதை வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு பண்ணலாம். அது வந்து அவங்கவுங்க வரும்போது தான் அதை பற்றி அவங்க பேசுவாங்க. அது ஒன்று இருக்குது. இவங்க பண்ணும்போது அது தப்பும்பாங்க, அவங்க பண்ணும்போது இது தப்பும்பாங்க. ஆக மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மக்களுடைய இதை பார்க்கணும். நீங்கள் உங்களுடைய அரசு இதெல்லாம் பார்த்துக்கிறது அது தனிப்பட்ட விஷயம். நீங்கள் சொல்கிறீங்க இளைஞர்கள் தான் ஃப்யூச்சர் இது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய இதை பாதிக்கக்கூடாது. அதுதானே தப்பு. அரசாங்கம் செய்யறது தப்பு தான். அது பசங்க தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்க அந்த வந்துட்டு திருப்பி போகணுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக அது அரசாங்கம் தான் முயற்சி பண்ணி திருப்பி நடக்கணும் அந்த தேர்தல். ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்கணும். ஒவ்வொரு சமுதாயத்துக்கு இத்தனை வயசுக்கு உட்பட்டவங்க தான் எழுதணும் அப்படின்னு. இப்போ இது வரும்போது அவங்க தாண்டறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இருந்திருக்கும். இனி தள்ளி போடும்போது அவங்க ஏஜ் என்ன ஆகும்னு தெரியல. அப்படி திரும்ப அவங்களுக்கு வாய்ப்பு வழங்குவாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் கேள்வி. அதாவது இதுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து வாய்ப்பு வழங்கணும். அதாவது இப்போ நாங்கள் எப்படி நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு வே ஆஃப் கொஞ்சம் இந்த இதுக்குலேருந்து வே ஆஃப் பண்ணிக்கிறோம் இந்த ஏஜை. ஸோ இதுலேருந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக வந்து இவ்வளோ மாதங்கள் டைம் இருக்குது, காரணம் இந்த எக்ஸாம் தள்ளி போகிறதுனாலன்னு சொல்லி அது அந்த அவங்க சிக்கலில் மாட்டிக்காதபடி அந்த நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்கு மறுபடியும் பரீட்சை எழுத கொடுக்கறது நல்ல ஒரு திட்டமாக எக்ஸாம்ஷன் கொடுக்கணும். நான் இதை எப்படி பார்க்குறேன்னாக்கா, மாணவர்கள் வந்துட்டு அவங்க வந்து கியர்டப்பாக இருக்காங்க, அதுக்காக ப்ரிப்பேர்டாக இருக்காங்க அப்படின்னாக்கா இது வந்து இதை தாண்டி போகலாம், கடந்து போகலாம். புரியுதுங்களா? மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா ஒரு துவண்டு போயிருப்பாங்க, ஆறுதல் கூறுவதற்கு கூட யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. பல வருட உழைப்பு இருக்கும். யாரும் முதல் அட்டம்ப்ட்ல எல்லாரும் கிளியர் பண்ணிடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பல வருட உழைப்பு இருக்கும். அவங்களுக்கு இந்த விஷயம் வரும்போது என்னடா இனி படிச்சு என்னடா நடக்க போகுது, இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் டைம் நடக்கும்னு கிவ் அப் பண்ற மாதிரி ஆயிடாதா? தோண்டு போயிட மாட்டாங்களா? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மாணவர்களுக்கு? நீங்கள் தோண்டே போகக்கூடாது. எழுந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வெளியில் வரணும். அதுக்குண்டான எனர்ஜி அவங்களுக்கு வேணும். அதனால நீங்கள் லட்சக்கணக்கில் கோச்சிங் கிளாஸ் கட்டி படிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு எக்ஸாம் அவங்க பண்ண தப்பா இருந்தா பரவாயில்ல. நான் இப்போ எக்ஸாமுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட்டா போறேன்னா என்னை உள்ள இருக்க அனுமதிக்க மாட்டாங்க. ஆமாம், அது டைம் கிளம்பிடுவாங்க, நீ நெக்ஸ்ட் டைம் வந்து எழுதுன்றுவாங்க. அப்ப அரசு பொறுப்பேற்றுக்கணும்ல. இதுல அரசு தானே இதை மிஸ் பண்ணிருக்கு. அரசு பொறுப்பேற்றுக்கணும்ல. அது பண்ண மாட்டாங்களே. ஏன்னா நீங்கள் டயத்தை கீப் பண்ணலன்னு உங்கள் மேலே தான் சொல்லுவாங்க. யார் தப்பு பண்ணுறவங்களுக்கு கிடையாது, தப்பு பண்ணாதவங்க மேலே தான் வரும். வேறு வழி கிடையாது. இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பாதிக்கப்படுறது என்னமோ சாமானிய மக்கள் தாங்கிறீங்க. ஆமாம். இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட பல லட்சம் வேலை வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி தருவோம், அரசு வேலைகளே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆண்டுக்கு நாங்கள் இவ்வளோ வேலை வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு. ஆனால் அது நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்களும் ஒரு யங்ஸ்டர். இல்லை அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. காரணம் வந்து என்னென்னா, இதுக்கே ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தள்ளி போகிறதே ஒரு ரீசன் தான். அது அரசாங்கம் வந்து எப்பவுமே வந்து மாணவர்கள் வந்து சும்மா அந்த பொது வேலையில் சொல்கிறத விட ரியலாகவே ஒரு சர்வே எடுக்கணும். அதாவது எவ்வளோ வந்து மாணவர்கள் பயன்பெறுறாங்க பரீட்சையின் மூலயமா அண்டு அரசாங்க வேலையின் மூலியமான்றது யோசிக்கணும். அதனால அந்தளவுக்கு ஒரு ஒரு போக்கா இல்லை. அதாவது பரீட்சையை எழுதி அவங்க அரசு வேலை கிடைக்கிறதுல ஒரு இது இல்லை. அண்மை காலங்கள் நம்ம பார்க்குறோம், நீட் தேர்வில் வந்து கொஸ்டின் பேப்பர் வெளியாயிருச்சு அப்படிங்கிற ஒரு முறைகேடு நடந்தது. யூபிஎஸ்சிலையும் பல சர்ச்சை வருது. இப்போ டிஎன்பிஎஸ்சிலையும் இப்படி வருது. தமிழ்நாடு மாதிரி ஒரு முன்னேறிய மாநிலம்னு சொல்கிறாங்க. இங்கே இப்படி ஒரு விஷயம் நடக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு தமிழ்நாடு பிரஜையா? இது வந்து ஒரு ஒரு இந்த ஒரு ஆழ்ந்த ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயந்தான் இது. ஏன்னா தமிழ்நாடு எல்லா விஷயத்துலேயும் முதலிடமாக இருக்குது.
அந்த மாணவர்கள் மேல்நிலைப்படுத்துறதும் சரி, அல்ல அரசு வேலையில் மேல்நிலைப்படுத்துறதும் சரி, அதில் எப்பவுமே தொய்வே இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வளர்ந்து வரும் மாநிலத்தில் முதலிடத்தில் இருக்கிறதுனால இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு பாதிப்புள்ளான ஒரு விஷயம் தான் இப்போ இருக்கிற அந்த திட்டங்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.